காணிக்கை பெட்டியில கொண்டு காணிக்கை போட முன்னாடி இயேசு என்ன சொன்னாரு? உன் சகோதரனிடத்துல உனக்கு பகை உண்டென்று அல்லது பிரிவினை உண்டென்று நினைவு கூறுவாயானால் முதல்ல இந்த காணிக்கையை என்ன பண்ணு, இங்க வச்சுட்டு போய் உன் சகோதரனோட போய் முதல்ல என்னவாகு, நீ ஐக்கியப்படு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து காணிக்கையை செலுத்து சொன்னாரு. இன்னைக்கு மனசாட்சியை தொட்டு, ஹார்ட் எல்லாருக்கும் எந்த பக்கம் இருக்கு சொல்லுங்க? இடது பக்கத்தில் கையை வைங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவு போடல, எனக்கு பகைஞர்கள் யாருமே இல்லை, ஆமா நான் வந்து சரியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க மனசார சொல்ல முடியுமா? எத்தனை சீக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனை பஞ்சாயத்து, எத்தனை பிரச்சனை, எத்தனை சண்டை சச்சரவு, எத்தனை ஈகோ, புரியுங்களா? இன்னும் சம்பந்தக்காரங்க சண்டை, மாமியார் மாமனார் சண்டை, குடும்ப சண்டை, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, இவ்வளவு சண்டைகளை வச்சுட்டு தான் நம்ம இங்க வந்து என்ன செய்யறோம்? நிரம்புகிறோம். ஊற்றிடுமே வல்லமையை, அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு படிங்க. சில இந்த சில இடங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இதை ஒரு 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 அதை எப்படி, இதுதான் இவங்களோட இப்படி நம்ம போனா தான் இவங்க டருன்னு தான் என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குள்ள ஆக்கப்படுவாங்க அப்படிங்கிறதான ஒரு தப்பான கான்செப்ட்ல இன்னைக்கு மக்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இமோஷன்ல வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நவீன காலத்தில் இன்னைக்கு பாடக்கூடிய பாடகர்களும் இசை அமைப்பாளர்களும் இன்னைக்கு சபை என்கிறதான அந்த போர்வைக்குள்ளாக இன்னைக்கு நூதனமான முறையில ஜனங்களை தப்பாக வழி நடத்தக்கூடியவங்க என்ன பண்ணிருக்காங்க, வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சரி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டவே திரும்ப திரும்ப திரும்பத்தார் ஊற்றிடுமே வல்லமையை, ஊற்றிடுமே வல்லமையை, ஊற்றிடுமே வல்லமையை, இப்படியே சொல்ல சொல்ல இவங்க ஒரு இமோஷன்ல என்ன ஆயிடுறாங்க, ஒரு இமோஷன்ல வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்தி அடைஞ்சிடறாங்க. பட் இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகும்போது நம்ம துக்க முகமா இருக்கிறோம், மறுபடியும் பழைய நிலைமையில தான் இருக்கிறோம், விடுதலை கிடைக்கவில்லை, அதே வலி, அதே நோய், அதே பிரச்சனை, அதே நபரை சந்திக்கிறோம், அதே வாழ்க்கை முறையைத்தான் நம்ம என்ன செய்யறோம், தினமும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அடுத்த ரேஞ்சுக்கு போகல, அடுத்த லெவலுக்கு நம்மளால செய்ய முடியல, வர முடியல. என்ன காரணம்? வாட் ரீசன்? என்ன காரணம்? இனியும் நம்மளை ஒழுங்குபடுத்தவில்லை, சரிபடுத்திக் கொள்ள இயலவில்லை. அப்ப காணிக்கை போட்டிருந்தோம், நம்ம கவர்ல காணிக்கை போட்டு கொடுத்துருந்தோம், பாக்ஸ்ல போட்டிருந்தோம், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருந்தோம். பட் நம்ம என்ன நிலைமையில